எழுத்தறிவித்தவன் இறைவன். அதுபோல மாணாக்களை கல்வியில உயர்நிலையை அடைய செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணிகளாக தாய் தந்தைகள் இருந்தாலும் அதுபோல அவர்களுக்கு இணையாக ஆசிரியர்களும் இந்த உலகத்துல காணப்படுகிறார்கள் என்று டீச்சர்மாருக்கு இன்றைக்கு சரியான புழு. வைத்து என் காலடியில் பாதையை காட்டி என் வாழ்வின் ஒளி விளக்காய் நிற்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அதிக அக்கறையும் அதே நேரத்திலே அந்த வளர்ச்சியை காண்கின்ற பொழுது பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்ளக்கூடிய ஒருவராக நாங்கள் ஆசிரியரை நாங்கள் பார்க்கலாம். இந்தியா நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு மிஸ்? பாடசாலை மாணவர்கள் உங்களுக்கு இந்த ஒரு ஆசிரியர் தின கௌரவிப்பு செய்திருக்காங்க. அந்த வகையில இருந்து ஆசிரியர் தின கௌரவிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்குது? பாடசாலையில நாங்களே படிக்கிற காலத்துல இப்படி ஆசிரியருக்கு செய்ய இல்லை. ஆனா இப்ப நடக்குது. இப்ப எனக்கு இப்ப யோசிக்கல, எங்களை டீச்சருக்கு நாங்க செய்யலையே என்ற ஒரு கவலை இருக்கு. ஹாய் ஹலோ மகளே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்க நிற்கிறோம்டா நெடுந்தீவு ரோக்கமலை கல்லூரியில் நிற்கிறோம். ஏன் நாம இந்த நெடுந்தீவு ரோக்கமலை கல்லூரிக்கு வந்துக்கிறோம்டா, இன்றைக்கு ரோக்கமலை கல்லூரியில் ஆசிரியர் தின கொண்டாட்டம் நடைபெறுது. இந்த எழுத்தறிவித்தவன் இறைவன். அதுபோல மாணாக்களை கல்வியில உயர்நிலையை அடைய செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணிகளாக தாய் தந்தைகள் இருந்தாலும் அதுபோல அவர்களுக்கு இணையாக ஆசிரியர்களும் இந்த உலகத்துல காணப்படுகிறார்கள் என்றதுதான் எழுதப்பட்ட ஒரு விதி. அதுபோல இன்றைக்கு நடக்கிற இந்த ஆசிரியர் தினத்துல தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு மாணாக்கள் எவ்வாறான முறையில அவர்களை கௌரவிக்கிறார்கள் என்றும் அதுபோல இங்க நடக்கிற நிகழ்வுகளை எவ்வாறான முறையில் அவர்கள் ஒழுங்கமைத்து செய்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறேன்னாங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம்.
இவ்வாறு ஆராத்தி மற்றும் மாலைகள் அணிவித்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஏனைய விருந்தினர்களை மாணவர்கள் அன்பொழுக அழைத்து வரும் காட்சியினை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே மிகவும் ஒரு சிறப்பான விடயம் என்று தான் சொல்ல முடியும். நெடுந்தீவில் பல பாடசாலைகளில் ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றாலும் நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் தினமானது மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் நடைபெற்ற என்றே சொல்ல முடியும். அதுபோன்று மாணவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அதிபர் ஆசிரியர்களுக்கு கையில் தீபங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதற்குரிய இடத்தில் அதை வைப்பதற்காக தற்பொழுது வருகை தருவதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சிறுவர்கள் முதல் உயர்தர மாணவர்கள் வரை அனைவரும் முழு மூச்சுடன் இந்த அதிபர் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் ஈடுபட்டதை காணக்கூடியமாக இருந்தது. அதுபோல் பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை நலன் விரும்பிகள் என பலர் இந்த நிகழ்வினில் கலந்து கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள்தான் மிகவும் அதிகளவான முறையில் ஆர்வம் காட்டி தங்கள் ஆசான்களை கௌரவிக்க வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்ற நோக்கோடு சிறுவர்கள் மிகவும் உத்வேகத்துடன் காணப்பட்டதை காணக்கூடியமாக இருந்தது. உண்மையிலேயே மிகவும் நேர்த்தியாகவும் உயர்தர மாணவர்களாலேயும் ஏனைய மாணவர்களாலேயும் மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அவ்வளவுத்திற்கு பெயர் சொல்லக்கூடிய மாதிரி இந்த நிகழ்வின் ஒழுங்கமைப்புகள் இருந்தது. லங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள், முத்து முத்தான சித்திரங்கள், லங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள், பற்றும் வாசமும் வைத்தவற்றை நல்ல பாதையில் சேர்க்கும் பணியமரே. முத்து முத்தான சித்திரங்கள், லங்கை முற்றத்தில் சிந்தி ரத்தினங்கள். அன்னை மடியில் அரவணைத்த பிள்ளை பள்ளி வரும் பிஞ்சு பாலகனாம். அன்னை மடியில் அரவணைத்த பிள்ளை பள்ளி வரும் பிஞ்சு பாலகனாம். அவன் தன்னந்தனிமையை போக்கி
லங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள் எழுத்து உணர்த்திடுவோம் உள்ள தேவைகள் அறிந்து பூர்த்தி செய்வோம். எண்ணும் எழுத்து உணர்த்திடுவோம் உள்ள தேவைகள் அறிந்து பூர்த்தி செய்வோம். அவன் ஒழுங்குடன் ஒழுக்கமும் பேணி நல்ல சிந்தனையாற்றலை தூண்டிடுவோம். முத்து முத்தான சித்திரங்கள் லங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள். ஆசிரியர் கீதத்தை தொடர்ந்து மாணவர்களால் ஆசிரியர்களுக்கான கேக் வெட்டப்பட்டு ஆசிரியர் தின கொண்டாட்டம் இனிதே ஆரம்பமானது. Happy Teachers Day. We wish you a happy Teachers Day. புத்தகத்தை வைத்து என் காலடியில் பாதையை காட்டி என் வாழ்வின் ஒளி விளக்காய் நிற்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பும் அர்ப்பணிப்பும் கலந்து ஆசிரியர்கள் விதைத்த விதைகளாகிய மாணவ செல்வங்கள் விருட்சங்களாகும். வண்ண மலர்களாய் இவ்வாழ்வில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் இவ் அழகிய தருணத்தில் உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
எங்களுக்கு கிடைத்த இந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு அரிய பொக்கிஷங்கள். ஆகவே அவர்களை நாங்கள் அன்பு செய்வோம், அவர்களை மதிப்போம். அவர்கள் மனம் குளிர நாங்கள் நடந்து கொள்ள இன்றைய நாள் எங்களுக்கு சுட்டிக்காட்டி நிற்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆசிரியர் தினத்தை நாங்கள் விமரிசையாக கொண்டாடுகின்றோம் என்றால் நாங்கள் அவர்களை அன்பு செய்கின்றோம், அவர்களுடைய சேவையை நாங்கள் பாராட்டுகின்றோம் என்பதையாகும். இவற்றை நாங்கள் மனதிலே கொண்டு இவர்களது வாழ்வு திறம்பட அமையவும் இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இவர்களை நான் இறைவனுடன் ஒப்படைத்து இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விசாரித்து பார்த்தால் இந்த 2 பேரும் சகோதரர்கள். 2 பேரும் ஒரு அப்பா தான். ஒரு அப்பாவிலிருந்து ஒருவர் நல்லா வந்தார், அதே அப்பாவிலிருந்து இன்னும் ஒருவர் சீரழிந்தார். ஆகவே இந்த அப்பாவை பற்றி விசாரித்து பார்த்தால் அவர் ஒரு குடிபோதையிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவரார். அவரை பார்த்துத்தான் நான் இப்படி குடியிலே பழகினேன், வாழ்விலே
டீச்சர்மாருக்கு இன்றைக்கு சரியான புழுகு. இன்றைக்கு எங்களோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே செய்திருக்கேன் நான். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க முதலாமல்ல இருந்து வளர்ந்து எங்களை வளர்த்து விட்டு டீச்சர்ஸ்மாருக்கு நாங்கள் இந்த ஏஎல்ல வந்து செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் சந்தோஷமா இருக்கு. அனுபவத்திலும் நற்பெயர் பெற்று பாடசாலையின் மூத்த ஆசிரியரும் சகலகலா வலியமாக விளங்கும் அமலா மிஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நிறைவேற்றி முடிப்பதில் அவ்வளவு கெட்டிக்காரி, குடுகுடுவென்று அனைத்திலும் அவசரம், சமயமும் தமிழும் இவரது உயிர் மூச்சு. பணி தொடர எம்முடைய வாழ்த்துக்கள். சாந்தமேஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஏழு ஸ்வரங்கள் கூடி வர எம் அனைவரையும் தாம் இசை கொண்டு மயங்கச் செய்யும் எம்மவர் ஆசிரியர் மெற்றலின் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.
எம்முடன் இருந்து தாயாக இன்பத்துடனும் தோழியாக நட்புடனும் ஆசானாக சந்தேகத்திலும் என்றும் எம்முடன் இருப்பவர்தான் எம் குழந்தை குணம் படைத்த எம் ஆசிரியர் ரொசானி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நீங்களும் என் குழந்தைகள் தான் என்று சொல்லி பேச்சிலும் நெஞ்சிலும் பாசத்தை பொழியும் தாய்கள். பெயரிலே குணத்தையும் கடமையால் பொறுப்புணர்வையும் மாணவர்கள் மட்டில் அன்பையும் கொண்டவராக உள்ளவர். வெஞ்சினம் கொண்டாலும் அதையும் தம் பாசத்தால் உணர வைக்கும் அமைதியின் அகரமாக செயற்படுவர். இவர்தான் எம் குணாலினி ஆசிரியர். அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கற்பிப்பதில் சான்றோனாக அமைதியில் அகிம்சை வழியாக விளங்கும் ஆசிரியர் ஜேம்ஸ் இனிஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். வருடங்கள் சென்றாலும் உளமை குறையாதவர். கண்டிப்பாக பேசுவார், ஆனால் கள்ளமில்லும் அனைவர் மனதையும் பந்தாடுவோர். இவர்தான் ஆசிரியர் வசந்தா. இவர்களை அன்போடு செய்து முடிப்பவர். உயரம் குறைந்தாலும் என் மனதில் உயரமான சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவர் ஆசிரியர் வினுஷியா. அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நம் சுகன்யா மிஸ் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். செய்திருவார் ஆசிரியர் ஜெபா. அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்று நிகழ்ச்சி நல்லா இருந்தது. சிந்திப்பதில் வல்லவனாய் நல்லவனாய் விளங்கும் எம் சுகாதார உடற்பயிற்சி ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர்.
ஆசிரியர்கள் எல்லாம் கௌரவ இவ்விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடசாலையின் முதல்வர் அவர்களே, அருட்தந்தை சோபன் ரூபஸ் அடிகளாரே, மாணவ செல்வங்களே மற்றும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல, அன்றை மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் திருக்குறளுக்கு அமைவாக இவ்விழாவினை திறம்பட நிகழ்த்துவதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் இவ்விழாவினை நிகழ்த்துவதற்கு நல்ல காலநிலையை தந்த இறைவனுக்கு முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவை நிகழ்த்துவதற்கான அனுமதியை வழங்கிய பாடசாலையின் முதல்வர் அருட்சகோதரி மெரினா சகாயம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சிரமம் பாராமல் விழாவிற்கு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கோட்டக்கலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் அருட்தந்தை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். எல்லா வகையிலும் எமது பாடசாலைக்கு பல்வேறு உதவிகளை புரிந்து வருகின்ற பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவினை சிறப்பிக்கும் வண்ணம் நடனங்களை நிகழ்த்திய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு மேலும் யாருக்காவது நன்றி கூற தவறு இருப்பின் அவர்களும் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி உரையினை தொடர்ந்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான சங்கீத கதிரையினை ஏற்பாடு செய்திருந்தார்கள். உண்மையுமே மிகவும் சிறப்பான முறையில் இந்த சங்கீத கதிரை அமைந்ததுன்னா சொல்ல முடியும். ஆசிரியர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பிள்ளைகளுக்கு தாங்கள் முன்மாதிரியான செயற்பாடுகளை எவ்வாறு காட்ட வேண்டும் என்ற நோக்கோடும் பிள்ளைகள் தங்களுக்கு பிடித்த ஆசிரியர்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் செய்து சார் ஓடுங்க முன்னுக்கு போங்க பின்னுக்கு போங்க, டீச்சர் ஓடுங்க என்ற வகையில் அவர்கள் மிகவும் சந்தோஷமான முறையில் அவர்களை உற்சாகப்படுத்தினதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலே மிகவும் நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகளாக அமைந்தது. அதே சமயம் அரசரும் சந்தன்சரும் நல்ல முயற்சி கண்டுபிடித்தாங்கன்னா வயலுக்கு போறாய் தட்டி விடுவோம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? சிறுவர்கள் மாணவர்கள் உங்களுக்கு வந்து ஆசிரியர் தினத்துல இன்றைக்கு ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை செய்திருக்கிறாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீலிங்? சந்தோஷமா இருக்குது. ஆசிரியர்களை கௌரவித்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த வகையிலே மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார். ஆசிரியர்களை என்றென்றுமே போற்றக்கூடியவர்கள், அவர்களை மதித்து நல்ல பிரஜைகளாக மாணவர்கள் முளிர வேண்டும் என வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆசிரியர் தின கொண்டாட்டம் இந்த பாடசாலையில் இடம்பெறுது. அந்த வகையில் இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் மாணாக்கள் வந்து உங்களை இன்றைக்கு கௌரவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் மாணாக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அவங்களோட கௌரவிப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கா? சந்தோஷமா இருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கு. நல்ல வடிவா செய்து நல்லா நீட்டாவும் ஒழுங்குபடுத்தி செய்திருந்தோம். நல்லா ஆயத்தப்படுத்தி நிறைய நேரத்தை செலவழித்து நல்ல எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற வகையில வடிவா செய்திருக்கு. ஓகே, அதுபோல இந்த மாணாக்கள் இப்படியான ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள் அல்லது ஏனைய கொண்டாட்டங்கள் செய்யறத போல
மாணாக்கள்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற பலன் என்ன மாதிரியான பிரதிபலனை நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதாவது அவர்களது கற்றல் செயற்பாடுகளா இருந்தாலும் சரி, இணைப்பாட விதான செயற்பாடுகளா இருந்தாலும் சரி, அதுபோல ஏனைய விளையாட்டுகள், அதுபோல பல செயற்பாடுகள்ல நீங்க என்ன மாதிரியான பெறுபேற மாணவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க? கற்பித்தல்ன்றது இப்ப நாங்க கற்றுக் கொடுக்கறதாவே செயற்பாட்டுல கொண்டு வரணுமான்றதான். ஒரு ப்ரோக்ராமை தனியா எடுத்து செய்யணும்ன்றதுக்கே நாம கற்றுக் கொடுத்ததுல ஒரு முழுமையான பலன் இருக்குன்றா நான் நினைக்கிறேன். முழுமையான பலனை இன்றைக்கு பார்த்தோம். இந்த டெக்கரேஷன் சரி நாங்க வளமையா டெக்கரேஷன் செய்யும் போது பார்த்து கொண்டு இருக்கிற செய்யற பிள்ளைகள் இன்னைக்கு ஃபுல்லா தாங்களே செய்யும் போது பார்க்க சந்தோஷமா எங்களோட கற்பித்தல் பரிபூர்ணமா இருக்கு. ஒரு நிகழ்வை கொண்டு எப்படி ஒரு விழாவை இனிப்பு அவைய சமூகத்திலையும் எந்த ஒரு நிகழ்வையும் செய்யறதுக்குரிய ஒரு அனுபவத்தை இதன் மூலம் பெறுகிறேன். நான் அவை எங்களுக்கு தர கிஃப்ட் வந்து ஒரு நல்ல நிலைக்காக வரும். இந்தியா நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு மிஸ்? பாடசாலை மாணவர்கள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆசிரியர் தின கௌரவிப்பு செய்திருக்காங்க. அந்த வகையில இருந்து ஆசிரியர் தின கௌரவிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்குது? பாடசாலையில நாங்களே படிச்ச காலத்துல இப்படி ஆசிரியருக்கு செய்ய இல்லை. ஆனா இப்ப நடக்குது. இப்ப எனக்கு இப்ப யோசிக்கல, எங்களோட டீச்சருக்கு நாங்க செய்யலையேன்ற ஒரு கவலை வந்து இருக்கு. நான் வீட்டை இருந்து யோசிச்சேன். மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க? ரீதியில சொல்றது வந்து எங்களுக்கு கௌரவிப்பு செய்துன்றது அது சாதாரண ஒரு விஷயம். ஆனா அவங்களுக்கு அது சந்தோஷத்தை அவங்களுக்கு சந்தோஷம் தருகுது எங்களுக்கு செய்யறது. ஆனா எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, இவங்க படிச்சு பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு உயர்றதுதான் எங்களுக்கான சந்தோஷம். 100% சந்தோஷம் வந்து எல்லா ஆசிரியரும் அப்படித்தான் நினைப்பாங்க. நானும் அதைத்தான் நினைப்பேன். அதுலதான் எங்களுக்கு முழு நிறைவு கிடைக்குது. ஓகே, நன்றி. இவ்வாறாக சங்கீத கதிரை நிகழ்வுகளும் நிறைய பெற்று மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த ஆசிரியர்களுடன் சந்தோஷமாக உரையாடி ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு ஏற்ற போல் இந்த விளையாட்டை விளையாடி சிறப்பித்தார்கள். நெடுந்தீவு ரோக்க மகளிர் கல்லூரியின் 2025 ஆண்டுக்கான ஆசிரியர் தின கொண்டாட்டமானது இவ்வாறான பல நிகழ்வுகளுடன் பல நினைவுகளுடன் இனிதே நிறைய பெற்றுன்னு தான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இது போன்ற பல நெடுந்தீவில் நடக்கும் விடயங்களை எனது சேனல் மூலம் உங்களுக்கு தரலாம் என்று யோசிக்கிறேன். இதுவரை ஆதரவு தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.